Hello everyone. இன்னைக்கு வந்து நம்ம intersection of two sets பத்தி தான் பார்க்க போறோம். இந்த intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. அதாவது இப்போ two sets A and B இருக்குன்னா அதில் இருக்க elements எல்லாமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means ஏல இருக்க elements வந்து Bலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். at the same time Bல இருக்க elements வந்து ஏலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ இந்த மாதிரி n மாதிரி சிம்பிள் போட்டு டினோட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னதுன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஏ பி அப்படிங்கிறது டூ செட்ஸ், அந்த இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஷேர் பண்ணியிருக்க ரீஜன் தான் வந்து இன்டர்செக்ஷன். அதுதான் வந்து இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள போர்ஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போது செட் ஏல வந்து ஒன் செட் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது, செட் பியில் வந்து ஒன் செட் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த மிடில் இருக்க ஃப்ரூட் வந்து செட் ஏலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அட் த சேம் டைம் செட் பிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து இதுக்கு என்ன அப்படின்னா அந்த ஷேர் பண்ண ரீஜன் இருக்கிற ஃப்ரூட் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, செட் ஏல ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் பியில் அனதர் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம ஏன் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் வந்து அந்த ஷேடட் ரீஜியனில் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க போர்ஷனில் வந்து நம்ம போட்டுடணும். ஏல இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸை ஏ செட்லேயும் பியில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸை பி செட்லேயும் போட்டுடணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பினா அந்த காமனாக இருக்க ரெண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.